கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் யாவருக்கும் நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் நல்லவர். அவருடைய பெரிய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் இந்த பிப்ரவரி மாதத்துடைய 8 நாட்களை முடித்து 9வது நாளை காண செய்த தேவனை நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வாழ்க்கையில் ஒரு ஆராதனை கூட கிருபையாய் நீட்டி தந்த கூட்டி தந்த நல்ல தேவனை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். அவர் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் நமக்கு பாராட்டின எல்லா கிருபைகளை நினைத்து நம் கர்த்தருக்கு நன்றி உள்ளவர்களாக இருப்போம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நாம் இந்த நாட்களிலே எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். நான் பூமியையும் மனுஷனையும் பூமியின் மேல் உள்ள மிருக ஜீவன்களையும் என் மகா பலத்தினாலும் ஓங்கிய என் உயர்த்தினாலும் உண்டாக்கினேன். எனக்கு இஷ்டமானவனுக்கு அதை கொடுக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இஷ்டமானவனுக்கு கர்த்தர் கொடுக்கிறதை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். அவர் இஷ்டமானவனுக்கு தம்முடைய இஷ்டப்படி அவர் கொடுக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமானவர்களாய் நாம் இருக்கும்போது, சித்தமானவர்களாய் இருக்கும்போது, இஷ்டமானவர்களாய் இருக்கும்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்மேல் கர்த்தர் அவர் உண்டாக்கி வைத்திருக்கிற, இனிமேல் உண்டாக்க போகிற இல்லை, அவர் உண்டாக்கி வைத்திருக்கிற எல்லா நன்மைகளையும் எல்லா ஆசீர்வாதங்களையும் நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். இந்த வாரம் நாம் ஆதியாகம புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தை நாம் தியானிக்க போகிறோம். ஆதியாகம புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்திலே 27வது வசனத்திலிருந்து நாம் படிக்கும்போது தேவன் ஆதாமை உண்டாக்கி அவனுக்கு கொடுத்ததை குறித்து படிக்கிறோம். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆண் பெண்ணுமாக சிருஷ்டித்தார். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். 29வது வசனம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பின்பு தேவன், இதோ பூமியின் மேல் எங்கும் விதைத்தரும் சகலவித பூண்டுகளையும் விதைத்தரும் கனிமரங்களாகிய சகலவித விருட்சங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன். அவைகள் உங்களுக்கு ஆகாரமாக இருக்க கடவுது. தேவன் உண்டாக்கின எல்லாவற்றையும், அண்ட சராசரங்களையும் பூமியையும் பூமியில் உள்ளவைகளையும் சமுத்திரத்தையும் சமுத்திரத்தில் உள்ளவைகளையும் கர்த்தர் உண்டாக்கி முதல் மனிதனாகிய ஆதாமுக்கு அதை கர்த்தர் ஆண்டு கொள்ளும்படியாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஆசீர்வதித்தார். ஆகாரமாய் கர்த்தர் அவனுக்கு தந்தார். 3 காரியங்களை படிக்கிறோம். அவனை ஆசீர்வதித்தார், அவனை ஆண்டு கொள்ள கட்டளையிட்டார், இவைகள் எல்லாம் உனக்கு ஆகாரமாய் உனக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் ஆதாமுக்கு கொடுத்தார்? ஆதாமின் மேல் அவருக்கு அவ்வளோ பெரிய இஷ்டமா, அவ்வளோ பெரிய சந்தோஷமா அப்படின்னு நம்ம தியானிப்போமானால், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லா பிரியமானவர்களே, அவன் முதல் மனிதன், தேவ சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்ட மனிதன், தேவ மகிமையினால் நிரப்பப்பட்ட மனிதன். தேவனுடைய சாயல் மாத்திரமல்ல, தேவனுடைய ரூபமும் அவனுக்குள்ளே காணப்பட்டது. இப்படி ஆதாம் அநேக ஆசீர்வாதங்களுக்கு சொந்தக்காரனாக இருந்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் மனுஷனை உருவாக்க நினைத்த அவருடைய மனதின் விருப்பம் எல்லாம் இந்த ஆதாமில் இருந்தது. அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆனால் இந்த ஆதாமை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். இந்த ஆதாமை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? லூக்காஸ் விசேஷம் 3ஆம் அதிகாரத்தினுடைய 38வது வசனம். லூக் சாப்டர் 3 verse 38. ஏனோஸ் சேத்தின் குமாரன், சேத் ஆதாமின் குமாரன், ஆதாம் தேவனால் உண்டானவன். தமிழ் பைபிளிலே ஆதாம் தேவனால் உண்டானவன் என்று எழுதியிருந்தாலும் ஆங்கில வேதாகமத்தில் ஆடம் சன் ஆஃப் காட், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவன் தேவனுடைய குமாரனாய் இருக்கிறான்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் தேவனுடைய குமாரராயிருந்தால், தேவ சாயலை ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்கிறவர்களாயிருந்தால், தேவனுடைய லைக்னஸ் ஆஃப் காட் நமக்குள்ளே உருவாக்கப்படுமானால், உங்களுக்கு எனக்கும் அவர் உண்டாக்கி வைத்திருக்கிற சகல ஆசீர்வாதங்களையும் என் தேவன் உங்களுக்கு எனக்கு கொடுக்க அவர் வல்லவராயிருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எனக்கு அருமையானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்கள் மேலே என் மேலே கிருபை வைத்த கர்த்தர் இனிமேல் நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை உண்டாக்கி தரப்போறதில்லை, அவர் உண்டாக்கி வைத்திருக்கிறதை உங்களுக்கு எனக்கு தரப்போகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய சரீரத்தில் ஒரு 2 வார காலமாக சில பலவீனங்கள் இருக்கிறதுனால இன்றைக்கு நான் செய்தியை கொஞ்சம் சுருக்கமாக பேசுகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்காக என் பலவீனத்தில் கர்த்தர் எனக்கு உதவி செய்யும்படியா, ஜெபிக்கும்படியா நான் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த தேவனால் உண்டானவன் அவன் எப்படிப்பட்டவனாயிருப்பான், தேவனால் உண்டான மனுஷன் எப்படி சுபாவமுடையவனாக இருப்பான் என்பதை குறித்து நமக்கு கொஞ்சம் ஆழமாய் தியானிக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 47வது வசனத்தில் நாம் படிக்கும்போது, John the Gospel chapter 8 verse 47, தேவனால் உண்டானவன் தேவனுடைய வசனங்களுக்கு செவி கொடுக்கிறான். நீங்கள் தேவனால் உண்டாயிராதபடியினால் செவி கொடுக்க மாட்டீர்கள் என்றார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நான் உங்களுக்கு சத்தியத்தை சொல்லுகிறதுனாலேயே நீங்கள் என்னை விசுவாசிக்கவில்லை. என்னிடத்தில் பாவம் உண்டு என்று யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும்? நான் சத்தியத்தை சொல்லியிருக்க நீங்கள் ஏன் என்னை விசுவாசிக்கிறதில்லை? கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இங்கே இயேசு சுவாமி இந்த யூதர்களை பார்த்து விடுதலை ஆகும்படி சொல்லுகிறார். குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள், சத்தியத்தையும் அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்று. எத்தனையோ சத்தியங்களை நான் பிதாவிடத்தில் வந்தேன், பிதா என்னோடு கூட இருக்கிறார், நீங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று கிரியையிலே செய்வீர்களாக அப்படிலாம் கர்த்தர் சொன்னாலும், நாங்கள் யாருக்கு அடிமை இல்லை, நாங்கள் ஏன் விடுதலை ஆக்கப்பட வேண்டும் என்றெல்லாம் பல கேள்விகளை கேட்கிறார். அப்போதான் கர்த்தர் சொல்கிறார், தேவனால் உண்டானவன் எவனும், தேவனால் உண்டானவன் தேவனுடைய வாசனங்களுக்கு செவி கொடுக்கிறான். நீங்கள் தேவனால் உண்டாகலை. இந்த காலை வேளையில் நம்மை சிந்திப்போம். நீங்களும் நானும் தேவனால் உண்டானவர்களா, இல்லாவிட்டால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பிசாசினால் உண்டானவர்களா என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நாம் தேவனால் உண்டானவர்களானால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் வசனத்திற்கு செவி கொடுப்போம், தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுப்போம். இதைதான் 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே 1 John chapter 4 verse 6 அங்கே படிக்கும்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் யோவான் அப்போஸ்தலனும் இதைதான் சொல்லுகிறான். நாங்கள் தேவனால் உண்டானவர்கள், தேவனை அறிந்தவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறான், தேவனால் உண்டாயிராதவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறதில்லை. இதனாலே சத்திய ஆவி இன்னதென்றும் வஞ்சக ஆவி இன்னதென்றும் அறிந்திருக்கிறோம். இங்கே அப்போஸ்தலனுக்கு ஒரு தைரியம் இருக்கிறது. நாங்கள் தேவனால் உண்டானவர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் தெய்வத்தால் உண்டானவர்கள், தேவனால் உண்டானவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறான். அப்படியானால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் தேவனால் உண்டாயிராதவர்கள் அவர்கள் செவி கொடுக்கிறதில்லை, சத்திய ஆவி அவர்களுக்குள்ளே இருக்கிறதில்லை. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆம் பிரியமானவர்களே, தேவனால உண்டாயிருக்கிறவன் வசனங்களுக்கும் அப்போஸ்தல உபதேசத்திற்கும் தேவனுடைய சத்தியத்திற்கும் செவி கொடுக்கிறவனாக இருக்கிறான். இயேசு இந்த பூமியில சீஷர்களை அனுப்பும்போது இவ்விதமாய் சொல்லி அனுப்பினார், உங்களை ஏற்றுக்கொள்கிறவன் எங்களை ஏற்றுக்கொள்கிறான், உங்களை ஏற்றுக்கொள்ளாதவன் என்னை தள்ளிவிடுகிறான் என்று இயேசு சொல்லி அனுப்பினார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆம் பிரியமானவர்களே,
ஒரு பட்டணத்தில் பிரவேசிக்கும் போது அந்த பட்டணத்துக்கு வாழ்த்துதல் சொல்லுங்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அந்த பட்டணத்தை ஆசீர்வதியுங்கள். லூக்கா 10:16 சீஷரை நோக்கி, உங்களுக்கு செவி கொடுக்கிறவன் எனக்கு செவி கொடுக்கிறான், உங்களை அசட்டை பண்ணுகிறவன் என்னை அசட்டை பண்ணுகிறான், என்னை அனுப்பினவரை அசட்டை பண்ணுகிறான் என்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சீஷர்களுக்கு ஒரு தைரியம். உங்களை செவி கொடுக்கிறவன், உங்கள் வார்த்தைக்கு உங்கள் வசனத்திற்கு எந்த மனுஷன் செவி கொடுக்கிறானோ அவன் எனக்கு செவி கொடுக்கிறான். எந்த மனுஷன் உங்களை டிஸ்பைஸ் பண்ணுறானோ, அசட்டை பண்ணுறானோ, அவன் என்னையும் அசட்டை பண்ணுகிறான், என் பிதாவையும் அசட்டை பண்ணுகிறான். பிரியமானவர்களே, ஒரு மனிதனுக்குள்ளே சத்திய ஆவி இருக்குமானால் தேவனுடைய வார்த்தையையும் தேவ மனுஷனுடைய வார்த்தையையும் விசுவாசிக்கிறவனாக ஏற்றுக்கொள்கிறவனாக இருக்கிற மனுஷனாக இருக்கிறான். தேவனுடைய வசனத்திற்கு வார்த்தைக்கு ஒரு மனிதன் செவி கொடுக்கிற போது அவனுக்கு என்னெல்லாம் ஆசீர்வாதங்கள் கிடைக்கும் என்பதை குறித்து நாம் படிக்கும்போது நீதிமொழிகளின் புஸ்தகம் Proverbs chapter 1:33 Proverbs 1:33 நீதிமொழிகள் 1:33 எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாக இருப்பான். தேவனுக்கு செவி கொடுக்கிற மனுஷராக இருந்தால் பயமில்லாமல் வாசம் பண்ணலாம், விக்கினமின்றி வாசம் பண்ணலாம், அமைதியாக இருக்கிற மனுஷனாக இருப்பான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதத்திலேயும் இவ்விதமாய் வாசிக்கிறோம், துர்ச்செய்தியை கேட்கிறதுனால் அவன் பயப்படான். துர்ச்செய்திகள் வரும்போது, அபாயங்கள் வரும்போது, வேதனையான சம்பவங்கள் வரும்போது கர்த்தருடைய வசனத்துக்கு எந்த மனுஷன் செவி கொடுக்கிறானோ, கர்த்தருடைய ஊழியக்காரருக்கு எந்த மனுஷன் செவி கொடுக்கிறானோ அந்த மனுஷன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், உபதேசத்திற்கு செவி கொடுக்கிறவன், வசனத்துக்கு செவி கொடுக்கிறவன் பயப்படாமல் இருப்பான், விக்கினமின்றி வாசம் பண்ணுவான். விக்கினம் தேவ கோபத்திற்கு விலகி ஓடுகிற மனுஷனாய் இருப்பான். 112 சங்கீதத்திலேயும் அவ்விதமாய் படிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்களும் நானும் கர்த்தருடைய வசனத்திற்கு, தேவ மனுஷனுடைய வார்த்தைக்கு, உபதேசத்திற்கு செவி கொடுக்கிற மனுஷராக கர்த்தர் மாற்றுவார். அப்படிப்பட்டவன் தான் தேவனால் உண்டானவனாயிருக்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் 8 கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 8 34 நாம் படிக்கும்போது, என் வாசற்படியில் நித்தம் விழித்திருந்து என் கதவு நிலை அருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசல் நிலை அருகே விழித்திருந்து, வாசற்படியில் நித்தம் விழித்திருந்து என் கதவு நிலை அருகே காத்திருந்து கர்த்தருக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான். தேவனுடைய பாதப்படியிலே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், வாசற்படியிலே நின்று தேவ சத்தத்தை கேட்டு அதற்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவானாய் இருக்கிறான். கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. அமைதியாயிருப்பான், விக்கினமின்றி வாசம் பண்ணுவான், பயப்படாமல் இருப்பான், பாக்கியவானாயிருப்பான். எவ்வளோ நல்ல ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. இன்றைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுவோம். நான் தேவனால் உண்டானவன் என்பதை நிரூபிக்கும்படி கர்த்தருடைய வார்த்தைக்கும், கர்த்தருடைய வசனத்திற்கும், கர்த்தருடைய உபதேசத்திற்கும், பரிசுத்தவான்களுக்கும் நாம் செவி கொடுக்கிற மனுஷராய் மாறுவோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இன்னும் நீதிமொழிகள் 12:15 படிக்கும்போது Proverbs 12:15 மதியினுடைய வழி அவன் பார்வைக்கு செம்மையாயிருக்கும், ஆலோசனைக்கு செவி கொடுக்கிறவனோ ஞானம் உள்ளவன். நீங்கள் ஞானமுள்ளவர்களாய், பாக்கியவான்களாய், அமைதியுள்ளவர்களாய், விக்கினமின்றி வாசம் பண்ணுகிறவர்களாய் மாற வேண்டுமானால் நீங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிற மனுஷராய் மாறுங்கள். செவி கொடுக்கிற மனுஷராய் மாறுங்கள். இன்னொரு குறிப்பை கூட நான் சொல்லுகிறேன்.
நாம் அவருடைய ஆடுகளாக இருந்தால் நாம் அவருக்கு செவி கொடுக்கிற மனுஷராக இருப்போம். யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலேயும் 27வது வசனத்திலேயும், ஜான் த காஸ்பல் சாப்டர் 10 verse 3, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், and 27 இங்கே படிக்கும்போது, வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான், ஆடுகள் அவன் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, அவன் தன்னுடைய ஆடுகளை பேர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான். வாசலை காக்கிறவன் வாசலை ஆடுகளுக்காக திறக்கிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை என்ன செய்திருக்கிறதா? அறிந்திருக்கிறது, சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. நான் நல்ல ஆடாயிருந்தால் நான் கர்த்தருடைய வசனத்திற்கு, நான் கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிறவனாக இருப்பேன். அதே அதிகாரத்தில் 27வது வசனத்தில் நாம் படிக்கும்போது verse 27, என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகள் அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆடுகள் தேவனுடைய சத்தத்தை, மேய்ப்பனுடைய சத்தத்தை அறிந்திருக்கிறதா? நான் நல்ல ஆடா இருந்தால் மேய்ப்பனுடைய சத்தத்தை அறிந்து மேய்ப்பன் சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறவனா இருப்பேன். என்னால் இன்றைக்கு தேவ சத்தம் கேட்க முடிகிறதா? தேவ மனுஷனுடைய சத்தம் கேட்க முடிகிறதா? கர்த்தர் ஸ்தோத்திரம், அதுக்கு செவி கொடுக்க முடிகிறதா? இல்லாவிட்டால் அவையில் எதிர்த்து கேள்வி கேட்கிற மனுஷராக இருக்கிறோமா? நம்மை கண்டுபிடிப்போம். 2வதாக, தேவனால் உண்டான மனுஷனுடைய இன்னொரு சுபாவம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8 முதல் 10 வரைக்கும் படிக்கும்போது, 1 John chapter 3 verse 8 to 10 இங்கே படிக்கும்போது, இங்கே தேவனால் உண்டானவனுடைய இன்னொரு சுபாவம் எழுதப்பட்டிருக்கிறது. பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவகுமாரன் வெளிப்பட்டார். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடியால் பாவம் செய்ய மாட்டான். இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும் பிசாசின் பிள்ளைகள் இன்னார் என்றும் வெளிப்படும். நீதியை செய்யாமலும் தன் சகோதரத்தில் அன்பு கூறாமல் இருக்கிற எவனும் தேவனால் உண்டானவன் அல்ல. பாவம் செய்கிறவன் தேவனால் உண்டானவன் அல்ல. நாம் பிசாசினால் உண்டானவர்களா, தேவனால் உண்டானவர்களா? நாம் தேவனால் உண்டானவர்கள் என்பதற்கு 2 காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று, 10வது வசனத்தில், சகோதரத்தில் அன்பு கூறாத எவனும் தேவனால் உண்டானவன் அல்ல. நீதியை செய்யாமலும் சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன், நீதியான காரியத்தை செய்யாமல் சகோதரிடத்தில் அன்பு கூறாமல் நீதி செய்யணும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 3 விதமான நீதி இருக்கு. ஒன்று, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நாம் சுய நீதி, செல்ஃப் ரைச்சஸ்னஸ். 2வது தேவ நீதி. 3வது நியாயப்பிரமாணத்தினால் வருகிற நீதி. இந்த சுய நீதி, நான் கரெக்டாக இருக்கிறேன், நான் கோயிலுக்கு போகிறேன், ஆராதிக்கிறேன். இந்த சுய நீதி தேவனுடைய நீதியை நிறைவேற்றாது. மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நிறைவேற்றாது. நியாயப்பிரமாணத்தினால் வருகிற நீதி, உபவாசிக்கிறேன், ஜெபிக்கிறேன், ஆனால் நம் தேவ நீதியாய் மாறணும், தேவனுடைய நீதியாய் மாறணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இல்லாதவைகளை செய்தது போல சொல்லுவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையுண்டாகட்டும், நாம் மாறணும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையுண்டாகட்டும். அல்லேலூயா. சோத்திரம், 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 சோத்திரம். கர்த்தர் உங்களிலும் என்னிலும் தேவ நீதியை நிறைவேற்றுவாராக. தேவ நீதிக்கு சொந்தக்காரராக மாறுவோமாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு பாவம் இல்லாதவர், பாவம் செய்யாதவர். இப்பொழுது இடங்கொடு, இப்படி செய்வது தேவனுடைய நீதியை நிறைவேற்றுவதற்கு இடங்கொடு என்று யோவான் ஸ்நானகனிடத்தில் இயேசு கேட்டார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். யோவான் ஸ்நானகன், நானும் மாலை ஸ்நானம் பெற வேண்டியிருக்க
நீர் இடத்துல வரலாமா என்று கேட்டார். அதற்கு இயேசு சொன்னார், இப்பொழுது இடம் கொடு. இப்படி தேவன் நீதி நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாக இருக்கிறது. இப்போ ஞான ஸ்நானத்தில் தேவன் நீதி இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசுவை சந்திக்கும் மணவாட்டின் வஸ்திரம் விசுத்தன்மாருடைய நீதி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீதியிலிருந்து நீதிக்கு கடந்து போவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரோமர் 5:17 நீதியின் பூரணத்தையும் கிருபையின் பூரணத்தையும் பெற்றவர்கள் இயேசு கிறிஸ்துவின் ஒருவராலே ஜீவனடைந்து ஆளுகை செய்வார்களாம். கர்த்தருடைய ஆளுகைக்குள்ளே போகணும்னா, கர்த்தர் கொடுக்கிறவையில் ஆளுகை செய்யணும்னா, உங்களுக்குள்ள எனக்குள்ள கிருபையின் பூரணமும் நீதியின் பூரணமும் தேவை. மூன்றாவதாக தேவனால் உண்டானவனுடைய இன்னொரு சுபாவம் 3 யோவான் 3 John 11th verse. பிரியமானவனே, நீ தீமையானதை பின்பற்றாமல் நன்மையானதை பின்பற்று. நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான், தீமை செய்கிறவன் தேவனை காண்பதில்லை. தீமையை பின்பற்றாமல் நன்மையை பின்பற்று. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நன்மையை பின்பற்றுகிறவர்களாய் தீமையை பின்பற்றாமல், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நன்மையானதை பின்பற்றுகிற ஒரு இருதயம் உங்களுக்கு எனக்கு தேவை. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். அதோடு மாத்திரமல்ல, நன்மை செய்யணும். நன்மை செய்கிறவன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான். யாக்கோபு நிருபக்காரனும் அதுதான் சொல்லுகிறான். நன்மை செய்ய உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்ய தகுந்தவர்களுக்கு செய்யாமல் இராதே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாயிருந்தும் அதை செய்யாமல் போனால் அது அவனுக்கு பாவம். அப்படியானால் தேவனால் உண்டானவன் நான் நன்மை செய்யலை என்கிற பாவத்தை செய்ய மாட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நன்மை செய்யாமல் இருப்பது பாவம் என்று படிக்கிறோம். எபிரேயர் 13ஆம் அதிகாரத்தில் படிக்கும்போது, நன்மை செய்யவும் தான தர்மங்களை பண்ணவும் மறவாதிருங்கள், இப்படிப்பட்ட பலிகளின் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் படிக்கும்போது, தீமையை நன்மையினாலே வெல்லு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்களும் நானும் நன்மை செய்வோம். நன்மை செய்கிற மனுஷராய் மாறுவோம். நன்மை செய்து செய்து புத்தியின மனுஷருடைய, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அறியாமையை அடக்குவோம். ரோமர் 12:9 உங்கள் அன்பு மாயமற்றதா இருப்பதாக, தீமை வெறுத்து நன்மை பற்றி கொண்டிருங்கள். நன்மை செய்யுங்கள், நன்மை செய்ய பழகுங்கள், நன்மையை பற்றி கொண்டிருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் நன்மை செய்து பாடு அனுபவிப்பது நம்மை குறித்த தேவ சித்தமாக இருக்கிறது. எந்த மனுஷனுக்கும் நம்ம நன்மை செய்கிறோம்னா, செஞ்சுட்டு அந்த மனுஷங்கிட்ட ஏதாவது நன்மை கிடைக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. இன்னும் ஏசாயா 1:17 நன்மை செய்ய படியுங்கள் என்று படிக்கிறோம். நன்மை செய்வோம், நன்மை செய்ய படிப்போம், நன்மையை பழகுவோம், நன்மையை பின்பற்றுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் செய்ய தகுந்தவர்களுக்கு செய்யாமல் இருக்க வேண்டாம். நாம் நன்மை செய்யாவிட்டால் பாவ வாசற்படியில் கடத்திருக்கோம். நன்மை செய்யாவிட்டால் அது பாவமாய் மாறும். அதுபடினாலே உங்கள் வாழ்க்கையில், இந்த வாழ்க்கையில் தேவனால் உண்டானவர்கள் என்பதை நிரூபிக்க நன்மை செய்கிற மனுஷராய் மாறுவோம். தேவனால் உண்டான மனுஷராய் மாறுவோம். தனக்கு இஷ்டமானவனுக்கு கொடுக்கிறதை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் உங்களை என்னை ஆசீர்வதிப்பாராக. பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். அடியார்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். எங்கள் ஜனத்தை ஆசீர்வதியும். இந்த வசனத்தை கேட்கிற எல்லார் மேலும் உடைய கிருபை உண்டாயிருக்கட்டும், நன்மை உண்டாயிருக்கட்டும். கர்த்தாவே, எங்கள் ஜனங்கள் எல்லா தேவைகளை சந்தியும், நன்மை செய்வர்களாய் மாற்றும், கிருபை உண்டாக்கும். ஆண்டவரே, நீதியை பின்பற்றுவர்களாய் மாற்றும். ஆண்டவரே, பாவம் செய்யாதவர்களாய் மாற்றும். கர்த்தாவே, இறக்க அன்பு கூறுவர்களாய் மாற்றும். தேவனால் உண்டானவரை மாற்றி, தேவனால் உண்டானவனுக்கு நீர் எல்லாவற்றையும் கொடுத்தது போல எல்லாவற்றை பெற்றுக்கொள்ள அனுக்கிரகிச்சு இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. Praise the Lord.